அனைவருக்கும் வணக்கம். நாம இப்போ ரொம்ப அதிசயமான ஒரு முருகன் கோவில தாங்க பார்க்க போறோம். பொதுவாவே முருகன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை மேல தான் இருக்கும். வித்தியாசமான ஒரு கோவிலா, நாம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில், திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டுமே கடற்கரையோரத்துல அமைந்ததா இருக்கு. ஆனா, இதுவும் மலை கோவில் தான் அப்படின்னு சொல்றாங்க. முந்தைய காலத்துல சந்தனமலை அப்படிங்கிற ஒரு மலை மேல இருந்த கோவில் தான் அப்படின்னு புராணங்கள் வழியா சொல்லப்படுது. இதற்கு சான்றாக கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் சந்நிதி, வள்ளி குகை இவையெல்லாம் ஒரு கற்பாறைகளாக இருக்கிறத பற்றி நம்ம நிறைய கருத்துக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் நம்ம கண்கூட பார்க்கக்கூடிய ஒரு அதிசயமான முருகன் கோவிலுங்க. இந்த கோவிலுக்கும் திருச்செந்தூர் கோவிலுக்குமே நிறைய சம்பந்தம் இருக்குது. பொதுவாகவே திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தாய் வீடு அப்படின்னே இந்த கோவிலை சொல்கிறாங்க. வேற எங்கேயும் காண முடியாத அதிசயமா வருடத்தின் பாதி நாட்கள் நீருக்குள்ள மூழ்கி இருக்கும் ஒரு முருகன் கோவில் பற்றி தாங்க நாம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த கோவில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இது நாள் வரைக்கும் எனக்கு இந்த தகவல் தெரியாது, உங்க வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நீங்களும் இந்த கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு கருங்காலி மாலை அணிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த கருங்காலி மாலை நல்ல ஒரு ஒரிஜினலான மாலையாக இருக்கும்போது தாங்க நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களாகட்டும், கண் திருஷ்டியாகட்டும், இதெல்லாம் போய் நல்ல ஒரு பண வரவு, மன மகிழ்ச்சியெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த வீடியோவுக்கு கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரிஜினலான கருங்காலி மாலை, வெள்ளியால் கோர்க்கப்பட்டது, செம்பால் கோர்க்கப்பட்டது, பிரேஸ்லெட், கருங்காலி மோதிரம் அப்படின்னு பல வகையிலையும் வாங்கிக்கலாம். நெல்லை மாவட்டத்தில் தாமிரபரணி ஆற்றுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய கோவில் தாங்க நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவில். இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் தான் அதிசயமான கோவிலாக இருக்குது. நீரில் மூழ்கி இருக்கும் அதிசயம் மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை பற்றி பல தகவல்களையும் நிறைய பேர் ஆச்சரியத்தோடு சொல்கிறாங்க. திருச்செந்தூர் மூலவர் திருமேனியே இங்கே இருக்கக்கூடிய கல்லால் தான் செதுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் திருச்செந்தூருக்கு இணையாக இந்த கோவில் கருதி திருச்செந்தூர் கோவிலுக்கு போக வேண்டியவங்க பல பேரும் இந்த கோவிலுக்கு வந்து நேர்த்தி கடனை நிறைவேற்றுக்கிறாங்க அப்படின்னும், எத்தனையோ ஆண்டுகளாக பல வெள்ளப்பெருக்க கண்ட இந்த கோவில் இதுவரை எந்த சேதமும் இல்லாம கம்பீரமா ஆற்றுக்கு நடுவுல காட்சி கொடுக்குதுங்க. ஒவ்வொரு முறை மழை வெள்ளம் வரும்போதும் இந்த கோவில் ஒரு முறை மூழ்கி எழுந்திருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில இந்த கோவில் முழுவதும் தண்ணி நிரம்பி தான் இருக்கும். இங்க இருக்கக்கூடிய மூலவர் திருச்செந்தூர் மூலவரை போலவே கையில பூ ஜபமாலையோடு காட்சி தருகிறார் அப்படின்னு சொல்லலாம். திருச்செந்தூர் மூலவர் விக்கிரகம் அந்நியர் படையெடுப்பின் போது சேதமடைந்தது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். டச்சுக்காரர்களால் கடத்தி சென்ற அந்த கடலில் போடப்பட்ட திருச்செந்தூர் சண்முகர் சிலையை மீட்ட வடமலை பிள்ளை திருச்செந்தூர் மூலவர் விக்கிரகத்தை புதுப்பிக்க முயற்சி செய்திருக்காரு. ஆனால் முருகப்பெருமானுடைய சிலையை வடிவமைக்க எந்த சரியான கற்கள் எதுவுமே கிடைக்கல. இறுதியாக தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய கற்கள் தெய்வீக தன்மை கொண்டதாக இருப்பதை அறிந்த வடமலை பிள்ளையோடு வந்த அவருடைய தாயார் அருள் ஒரு பாறையில் திருச்செந்தூர் ஆண்டவருடைய திருமேனியை படமாக வரைய அதை அப்படியே சிற்பமாக வடிவமைத்தாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருச்செந்தூர் முருகன் சிலை மட்டும் இல்லாமல் ஏராளமான சுவாமி சிலைகள் இங்கே இருக்கக்கூடிய கற்களை கொண்டே செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும், இந்த இடத்திற்கு திருவுருவாமலை அப்படின்னு ஒரு பெயர் ஏற்பட்டதும் இதற்கு காரணமாக சொல்கிறாங்க. திருச்செந்தூர் முருகன் சிலையை செய்த சிற்பி வள்ளி தெய்வனையோடு இருக்கும் முருகனை சிலையை செய்ய ஆசைப்பட்டு அதே போல் ஆற்றுக்கு நடுவில் சிலையை வடிவமைச்சாங்களாம். நாளடைவில் ஆற்றுக்கு வரக்கூடிய மக்கள் இதை வழிபட துவங்கி பிறகு திருப்பணி செய்து கோவிலும் எழுப்பினாங்களாம். ஆற்று வெள்ளத்தை கிழித்து சிதற செய்யக்கூடிய வகையில் இந்த கோவிலினுடைய மேற்பகுதி படகின் அடுக்கு பாதையை போன்று அமைக்கப்பட்டிருக்குமா. அதாவது குறுக்குத்துறை முருகன் கோவிலை கீழக்கோவில் அப்படின்னும், அதே போல் 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய முருகன் கோவிலை மேலக்கோவில் அப்படின்னும் அழைக்கிறாங்க.
ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் காலத்தில் இங்கே இருக்கக்கூடிய உற்சவர் சிலை மேலே கோவிலுக்கு எடுத்து செல்லப்பட்டு நித்திய பூஜைகள் நடத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கோவில் இவ்வளவு ஆண்டு கம்பீரமாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோவிலினுடைய கட்டுமானம் தாங்க. அதாவது இன்னைக்கு கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை அன்றைக்கே அந்த மக்கள் செய்திருக்காங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய அதிசயம். அதாவது கடந்த ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி பெரும் வெள்ளப்போக்கு ஏற்பட்ட போது கூட இந்த கோவிலில் சின்ன சின்ன விஷயங்கள் தான் சேதமடைந்தது, மற்றபடி கோவில் கம்பீரமாகத்தான் நின்றது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய தகவல்கள் இந்த கோவிலை பற்றி நாம் சொல்லிக்கிட்டே போகலாங்க. படகு போல அமைப்பு இருக்கிறதால தான் இன்றைக்கும் இந்த கோவில் இவ்வளவு பிரம்மாண்டமாக இவ்வளவு கம்பீரமாக தாக்குப்பிடித்து நிற்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பல்வேறு திருப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டு கும்பாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கு. திருச்செந்தூர் முருகன் விக்கிரகத்தை போன்றே சிற்பியால் பாறையில் வடிவமைக்கப்பட்ட திருமேனி இங்கே இருக்கக்கூடிய மேலக்கோவிலில் மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இங்கே இருக்கக்கூடிய இந்த திருக்கோவில் தாமிரபரணி ஆற்றின் நடுவில் அமையப்பெற்றிருக்கிறதுன்னு பார்த்தோம். பல வருடங்களாக ஆற்றினுடைய வெள்ளத்தை தாக்கு பிடித்து எந்தவித பாதிப்புகளும் இல்லாமல் கம்பீரமாக காட்சி தர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதுக்கு முக்கியமாக பெருகி வரக்கூடிய வெள்ளத்தை கிழித்து பிரிக்கக்கூடிய வகையில் இந்த கோவிலினுடைய மேற்கு பகுதி மதிர் சுவர் படகின் முனை போல கட்டப்பட்டு இருக்கிறது. இதனால் வெள்ளம் மோதும் போது இந்த கூர்மையான சுவரில் பட்டு சிதறி ஓடி போகும் என்பதால் கோவிலுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி போலவே கையில் மலர் ஏந்தி சிவ பூஜை செய்யக்கூடிய கோலத்தில் காட்சி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கே நடைபெறக்கூடிய ஆவணி மற்றும் சித்திரை திருவிழாவின் 7ஆம் நாள் அன்று இந்த தல ஆறுமுக பெருமான் இங்கே தங்க சப்பரத்தில் சிவசாந்தி கோலம் பூண்டு நெல்லை மாநகருக்கு எழுந்தருள்வார். அப்போது திருப்பணி முக்கில் வைத்து ஆறுமுக பெருமானுக்கு வைர கிரீடமும் வேலும் சாத்தப்படும். பிறகு திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேர் வீதிகளில் உலா மறுநாள் காலை வெள்ளி சப்பரத்தில் வெள்ளை சாத்தியாகிய மாலை பச்சை கடைசல் சப்பரத்தில் பச்சை சாத்தியாகி தேர் வீதியில் உலா குறுக்குத்துறை முருகன் குறுக்குத்துறை சேர்வார். இப்படி பல சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த கோவில் திருநெல்வேலி மாநகரில் இருந்து தென்கிழக்கே சுமார் 25 கிலோமீட்டர் தொலைவில் அமைய பெற்றிருக்கக்கூடிய குறுக்குத்துறை முருகன் கோவில் அப்படின்னு சொன்னாலே நம்ம இங்கே சேர முடியும். இப்படி பெரும் சிறப்பை கொண்டிருக்கக்கூடிய கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று அப்படின்னு சொல்லலாங்க. எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! இத்தனை ஆண்டுகள் கடந்தும் கம்பீரமாக ஆற்றுக்கு உள்ளேயே இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளவு பெரிய விஷயமா பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாங்க. குறிப்பிட்டு நாம் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானை பார்த்து வழிபட முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் நிறைய பேர், அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பக்தர்கள் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவிலுக்கு வழிபடக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். எப்போவுமே நெல்லையில் நிறைய மழைப்பொழிவு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலை சுற்றி ஆற்றினுடைய அந்த வெள்ளமானது கோவிலினுடைய அந்த பகுதியவே முழுதாக மறைக்கக்கூடியது. அதே போல் அந்த கோவிலுக்குள்ளே தான் அந்த தண்ணீரே கடந்து போகும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மிக பெரும் வெள்ளம் ஏற்பட்டாலும் இந்த கோவிலை மூழ்கடித்து விட்டு போகக்கூடிய நிலை இருந்தாலும் பிறகு அந்த கோவில் மீண்டும் எழக்கூடிய ஒரு தன்மை கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எந்த விதமான பெரிதாக சேதமும் இல்லாமல் இவ்வளவு வருடங்கள் கடந்திருக்கக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. 300 ஆண்டுகளாக எந்த வெள்ளத்தையும் தாங்கக்கூடிய வகையில் இந்த கோவில் அவ்வளவு சிறப்பாக கட்டப்பட்டிருக்கு. 1992 புயல் மழையின் போது 2 லட்சம் கனஅடி தண்ணீர் தாமிரபரணியில் கரை புரண்ட போது கூட இந்த கோவிலின் மேல்தள ஓடுகள் மட்டுமே சேதமடைந்ததான், வேறு பகுதிகள் எதுவும் சேதமடையவில்லை அப்படின்னும் வெள்ளத்தை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் தான் கோவிலினுடைய கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு ஒரு தகவலும் சொல்கிறாங்க. இப்படி இந்த கோவில் பற்றிய பல தகவல்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. சாதாரணமாகவே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குன்றின் மேலே அமைந்த முருகன் கோவிலை நிறைய நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் ஆற்றுக்கு ஓரத்துலேயோ கடல் ஓரத்துலேயோ அமைந்து கூட நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் கடலின் அந்த ஆற்றின் நடுவில் அமைந்து இப்படி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான கற்பாறைகளால் இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம்.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு வீடியோவில் நாம் இந்த குறுக்குத்துறை முருகன் கோவில் பற்றிய ஆச்சரியமான பல தகவல்களை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வீவர்ஸ்.